எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு புதிய அரசாங்கம் இப்போது வந்திருக்கிறது. ஒரு புதிய கோணத்தில் இதுவரை யாரும் நினைத்திராத ஒரு பாதையில் வெளியரங்கமான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், இதுவரை யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலையில் இந்த மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை காண வேண்டும் என்று நினைக்கிற ஒரு முதலமைச்சர் டாக்டர் சி விஜய் ஜோசப் அவர்கள் மூலமாக எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் அவர்களுடைய பங்களிப்பை இந்த தமிழ்நாட்டுக்காக செய்திருக்கலாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது செய்ய வேண்டும், எல்லா துறைகளிலும் அதை செய்ய வேண்டும், எல்லா மக்களுக்கும் அது சென்று போய் சேர வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்பதை அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற போதும், அவர் திட்டங்களை தீட்ட முனைகிற போது, குறிப்பாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற அந்த குழுவில் நான் இருந்தேன். ஏறத்தாழ நம்முடைய மருத்துவத்துறைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதமான பொக்கிஷமாக டாக்டர் அருண்ராஜ் கிடைத்திருக்கிறார். அவர் ஒரு டாக்டராகவும் இருக்கிறார். அதனால் உங்கள் பிரச்சனைகளை வெகு எளிதாக புரிந்து கொண்டு வித்தின் மினிட்ஸ் அதற்குரிய தீர்வோடு மாண்பு முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய நேரமும் இடமும் அவர் கிடைத்திருக்கிற ஒரு நல்ல அமைச்சரை இந்த மருத்துவத்துறை பெற்றிருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கும் அப்படி மகிழ்ச்சி அளிக்கின்ற விதத்தில் பல திட்டங்களை எல்லாம் அவர் இன்றைக்கு தயாரித்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை வந்தபோது பல விஷயங்களை விவாதிப்பதற்காக நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மாண்பு முதலமைச்சரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அப்போது தான் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரம் நாங்கள் அவரிடம் என்னென்ன திட்டங்களை அவர் சொல்லிக்கொண்டே வந்தார், அவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஆனால் கை மட்டும் எதையோ எழுதி கொண்டே இருந்தது. எல்லாம் முடிந்தவுடன், ஒரு மணி நேரம் முடிந்தவுடன் அவர் என்ன சொன்னார் என்றால், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா கருத்துலையும் ஒரு 8 முக்கியமான விஷயங்கள் நான் எழுதியிருக்கிறேன், அதை படிக்கிறேன் என்று அதில் ஹெல்த் கேர் சிஸ்டம் உட்பட நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு இதை உடனே செய்ய வேண்டும், இதுதான் ப்ரையாரிட்டி என்று அவர் என்று சொன்னதில் ஹெல்த் கேர் நிச்சயமாக இருந்தது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், சில பேர் சொல்லுகிற ரொம்ப பேச மாட்டேன்றார் என்ன. பேச வேண்டும் என்பது அவசியம் இல்லை. செய்கையிலே தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிற ஒரு முதலமைச்சரை பெற்றுட்டு நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயங்கும் அற்புதமான உயிரியல் அமைப்பு. அந்த ரிதமில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால்தான் தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் அர்த்தீமியாஸ் போன்ற முக்கியமான தலைப்பில் இன்றைய பிள்ளை டாக் நடைபெறுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. மருத்துவம் என்பது டயக்னோசிஸ் மட்டுமல்ல. மருத்துவத்தை பற்றி எனக்கு மிக அதிகமான டெக்னிக்கலாக பேசுவதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட, பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் மருத்துவர்களோடு அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவர் என்கின்ற முறையில் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு மருத்துவரின் மிகப்பெரிய திறமை என்ன என்று நான் கணிக்கின்றேன் என்றால், அவர் எவ்வளவு பெரிய டயக்னோஸ் செய்கிறார் என்பதை அத்தோடு அது முடிந்து விடுவதில்லை. அந்த டயக்னோசிஸ் பின்னால் ஒரு சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய திறமை, வரம் என்று நான் கருதுகின்றேன். இந்த விஷயத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமான உதாரணமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் டாக்டர் சிவகடாட்சம் அவர்கள். அவர் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. டாக்டர் மட்டுமல்ல, அவருடைய ப்ரொஃபஷனல் அப்ரோச்சை நான் நீண்ட காலமாக கவனித்திருக்கிறேன். ஒரு டாக்டராக அவர் நோய்களை கண்டறிகிற போது, டயக்னோஸ் செய்கிற போது அவர் எக்ஸ்பிளைன் செய்யும் விதம் மிகவும் அழகான. ஒரு மெடிக்கல் டேர்மை சொல்லிவிட்டு அங்கேயே நிறுத்திவிடாமல், இதன் அர்த்தம் என்ன, இது ஏன் வருகிறது, பேஷண்ட் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சாதாரண மனிதருக்கும் புரியும் அளவுக்கு நேரம் எடுத்து சொல்வார். அது ஒரு பெரிய கிஃப்ட்.
ஏனென்றால் ஒரு நோயாளிக்கு நோயை விட பயம்தான் சில நேரங்களில் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். டாக்டர் அந்த பயத்தை குறைத்து இதுதான் உங்கள் பிரச்சனை, இதுதான் அதற்கான வழி என்று நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது பாதி சிகிச்சையை அங்கேயே ஆரம்பமாகி விடுகிறது. ஒரு நல்ல மருத்துவர் இன்னொரு அடையாளம், நான் சிவகடாட்சம் அவர்களை தனிப்பட்ட முறையில் மதிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவர் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்குற சரிசமமான ஒரு மரியாதை. அதில் குறிப்பாக பெண்கள் பயந்து கொண்டு தன் குடும்பத்தாரை அழைத்து வருகிற போது ஒரு தனி மனிதராக அவரிடம் பேசுகிற போது கனிவோடு அவர் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அந்த சகோதரிகளிடம் அவர் பேசுகிற போது எடுத்து சொல்லுகின்ற பாங்கும் நோய் பற்றி விளக்குகின்ற விதமும் நிச்சயமாகவே அனைத்து மருத்துவரிடம் நான் காண வேண்டிய ஒரு முக்கியமான அணுகுமுறையாக இருக்கிறது. அதனால்தான் அவரை நான் ஒரு டாக்டர் என்று பார்க்காமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மருத்துவத்துறையில் நாலேஜ் மிகவும் ஹியூமனிட்டி இருக்க வேண்டும். ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வரும்போது அவர் ஒரு நல்ல கேஸ் அல்ல, அவர் குடும்பத்தின் அன்பான மனிதர். ஒரு தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒரு குழந்தையின் உலகமாக இருக்கலாம். அந்த மனிதரை காப்பாற்றுவதன் மூலம் ஒரு முழு குடும்பத்தையே காப்பாற்றுகின்றோம் என்ற உணர்வு மருத்துவரிடம் இருக்க வேண்டும். ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்க வேண்டும். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதோடு மட்டும் இருக்கவில்லை, சில நேரங்களில் அந்த குடும்பத்திற்கு ஹோப் கொடுக்கிறார். அதனால தான் நான் எப்போதும் நினைப்பது, டாக்டர்ஸ் டோன்ட் ஜஸ்ட் ட்ரீட் டிசீசஸ், தே ரெஸ்டோர் ஹோப் என்று நான் நினைப்பது உண்டு. இதைவிட அழகான மருத்துவ தொழிலை வர்ணிக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். டெக்னாலஜி வளரட்டும், ஆனால் மனித நேயம் குறைந்துவிடக்கூடாது. இன்றைய மருத்துவ உலகம் டெக்னாலஜியில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏஐ வருகிறது, அட்வான்ஸ் இமேஜிங் வருகிறது, ரொபாட்டிக் ப்ரொசீஜர்ஸ் வருகின்றன, ரிமோட் மானிட்டரிங் வருகிறது, வேரபிள் டிவைசஸ் மூலம் ஹார்ட் ரிதம் தொடர்ந்து மானிட்டர் செய்ய முடிகிறது. எலக்ட்ரோபிசியாலஜி இட்செல்ஃப் ஹேஸ் எவால்வ்ட் ட்ரெமெண்டஸ்லி என்று நான் சொல்ல வேண்டும். இவை அனைத்தும் வரவேற்க வேண்டிய முன்னேற்றங்கள் தான். ஆனால் டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. A machine can detect a heartbeat, but a human being understands what that heart means to the family. அதுதான் மருத்துவர்களின் தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராகவும் பொதுமக்களின் ஹெல்த் கேர் குறித்து தொடர்ந்து பல நேரங்களில் நான் சிந்திக்க வேண்டும், சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டம் என்றால் பெரிய ஹாஸ்பிட்டல் மட்டும் இருக்கக்கூடாது. ப்ரிவென்ஷன், early detection, accessibility, affordability and awareness, இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு நல்ல ஹெல்த் கேர் சிஸ்டத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக ஹார்ட் டிசீஸ் மற்றும் இது போன்ற விஷயங்களில் அவேர்னஸ் மிகவும் முக்கியம். பல சிம்டம்ஸை இக்னோர் செய்கிறார்கள். செய்து கொள்ளுங்கள், டெக்னாலஜியை கற்றுக்கொள்ளுங்கள், ரிசர்ச் செய்யுங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ செய்யுங்கள். ஆனால் அதோடு சேர்த்து பேஷண்ட்டை கேளுங்கள், அவருடைய பயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய குடும்பத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மெடிசன் என்பது ஒரு சயின்ஸ் மட்டுமல்ல, மெடிசன் இஸ் சயின்ஸ் வித் ஹியூமனிட்டி என்பதை மறந்து விடாதீர்கள்.